மஞ்சக்காமாலை ஒரு மனநோயா? மஞ்சக்காமாலை வந்தா மறதியும் மனசோர்வும் ஏற்படுறது எதனால? இந்த ஜாண்டிஸ்ன்றது எதனால ஏற்படுது? இந்த ஜாண்டிஸ்க்கும் நம்ம சைக்கலாஜிக்கல் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றத பார்க்கலாம் வாங்க. சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? ஹெல்த் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை எப்படி உருவாகுது, நம்ம உடம்புல என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மஞ்சக்காமலை பேர்லயே மஞ்சள் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இந்த மஞ்சக்காமலைன்றது நம்மளோட ஸ்கின்லையும் கண்லையும் மியூக்கஸ் மெம்பரேன்லையும் பிலிருபின் அப்படிங்கிற எல்லோ பிக்மெண்ட் அதிகமாக எக்ஸஸாக கிரியேட் ஆகுறதுனால ஏற்படுறது தான் இந்த மஞ்சக்காமாலை, ஜாண்டிஸ். ஓகே, இந்த பிலிருபின் அப்படிங்கிறது என்ன? நம்மளோட லிவர், கல்லீரல், ஃபேட், பைல் இது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிற கழிவுகளை அகற்றுறது தான். ஏதோ ஒரு லிவர் டிஸ்ஃபங்க்ஷன்னால, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, இல்லை லிவரில் இருக்கிற டிசீஸ், கல்லீரல் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ப்ராசஸில் ஒரு இன்ட்ரப்ஷன் ஏற்படுது. ஸோ அதனால் பிலிருபின்ற எல்லோ பிக்மெண்ட் அது எக்ஸ்க்ரீட் ஆகாமல், ப்ராசஸ் ஆகாமல் அதிகப்படியாக லிவரில் ஸ்டோர் ஆகுது. ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் பிளட் கார்பசல்ஸில் ப்ராப்பராக பிரேக் டவுன் ஆகாமல் பிளட்டில் போய் கலந்துறதுனால தான் நம்ம ஸ்கின்ல, கண்ணில் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன்ல எல்லாம் எல்லோயிஷா படிவமாகி நம்மளுக்கு வந்துட்டு அந்த சிம்டம்ஸை காட்டுது. மஞ்சக்காமாலைக்கு இது ஒரு முக்கிய அறிகுறியா இருந்தாலும் நம்மளோட மனநிலை தான் அதிகமாக பாதிக்கப்படுது. அதாவது மென்டல் ஹெல்த் சேஞ்சஸ் நிறைய பேருக்கு மஞ்சக்காமாலைனால வருது. அதை நம்ம அலட்சியமாக கண்டுக்காமையும் விட்டுறோம். அதாவது மஞ்சக்காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஜாண்டிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோமே தவிர அவங்களோட மனதில் ஏற்படுற மாற்றங்களையும் சில விழிப்புணர்ச்சியோட நம்ம தெரிஞ்சிட்டோம்னா எப்படி நம்மளுக்கு காய்ச்சல், சளி, மற்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும்போது அதை நம்ம ஒரு அவேர்னஸாக ஹேண்டில் பண்ணிக்கிறோமோ, ஒரு விழிப்புணர்ச்சியோட அதை வந்து கையாளுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மஞ்சக்காமாலை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி பயந்துட்டோ இல்லை இதை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத மனதளவில் பாதிப்படைஞ்சிட்டோ சில உயிர்களும் நம்ம இழந்துட்டு தான் இருக்கோம். நம்ம உடம்புல இருந்து இயற்கையாகவே சில கழிவுகளை வெளியேற்றதுக்கு தான் கிட்னி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அதில் இருக்கிற நெஃப்ரான்ஸ், அந்த நெஃப்ரான்ஸ் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்கிற அசுத்தங்களை ஃபில்டர் அவுட் பண்ணி ஒன்று யூரின் மூலியமாவோ இல்லை மோஷன் மூலியமா, ஃபீசஸ் மூலியமா நம்ம கழிவுகளை வெளியேற்றிட்டு இருக்கோம். நம்ம உடம்புல இருந்து வெளியில வர எக்ஸஸ் அமோனியா இது டாக்ஸிக் தான். ஸோ இந்த எக்ஸஸ் அமோனியாவும் நம்மளோட மூளையே பாதிக்குது. அமோனியா யூரியாவை கன்வெர்ட் ஆகி நம்மளோட யூரின் வழியாக பாஸ் ஆன் ஆகிடணும். அதிகப்படியாக நம்ம பிளட்ல போய் கலக்கிறதுனால தான் பிலிருபின் ஆகட்டும் இல்லை அந்த அமோனியாவாகட்டும் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை எப்படி அஃபெக்ட் பண்ணணும்னா, நம்பர் 1 காக்னிட்டிவ் இஃபெக்ட்ஸ், பிரெயின் ஃபாக் ஏற்படலாம், மெமரி லாஸ் ஏற்படலாம், சின்ன சின்ன கன்ஃபியூஷன், நம்மளால ஒரு டக்குன்னு டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறது. நம்பர் 2 இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ், அதாவது ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் ஏற்படும். ஸோ அந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பதட்டம், அந்த பதட்டம் அப்படிங்கிறது இட்ஸ் அ காமன் திங் அப்படின்றத நம்ம பழகிக்கிட்டோம். ஜாண்டிஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த பதட்டம் அப்படிங்கிறது அவங்க ஹார்ட் பீட் பல்பிட்டேஷன் அடிக்கிறது, அதே மாதிரி அவங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகுறது, வேர்த்து ஊத்துறது, கிட்டத்தட்ட இந்த ஹார்ட் அட்டாக் எப்படி வருமோ அதே மாதிரி தான் இந்த பேனிக் அட்டாக்ஸும் வரும். சம்டைம்ஸ் அவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும், உடல்நிலை சரியில்லாமல் இருக்குதோ, எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது, எனக்கு ஆர்கன்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அன்சர்டனிட்டியா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஃபியர், அந்த பயம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகும். அந்த பயத்தை பேஸ் பண்ணி வர்ற பதட்டங்கள் அதிகமாக இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ரொம்பவே கம்மியாயிரும். எப்பெல்லாம் பதட்டம் வருதோ, ஜாண்டிஸ்னாலன்னு இல்லை, ஜென்ரலாகவே வந்து இந்த பதட்டம் வரும்போது, ஸோ இந்த ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கிறவங்க, பேனிக் அட்டாக்ஸில் இருக்கிறவங்க வந்து 5-4-3-2-1 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது உங்களோட 5 சென்சஸையும் ஆக்டிவேட் பண்ணுறது. நம்மளோட கண்ணு தான் முக்கியமான ஒரு சென்ஸ். ஸோ நம்ம கண்ணால் ஒரு 5 டிஃப்ரெண்ட்டான ஆப்ஜெக்ட்ஸை பார்க்குறது, டிஃப்ரெண்ட் பொருட்களை பார்க்கலாம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இப்போ திடீர்னு ஒரு பதட்டமாக ஃபீல் பண்ணுறோன்னா, இப்போது ஃபேனு, லைட்டு, கர்டைன், சோஃபா, சேரு, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருட்களை, உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களை, ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் சென்ஸ் என்ன தெரியுங்களா? நம்மளோட ஸ்கின் தான், அதாவது டச்சிங் சென்ஸ். ஒரு 4 டிஃப்ரெண்ட்டான பொருட்களை தொட்டு பார்க்குறது, அதோட டெக்ஸ்சரை நம்ம ஃபீல் பண்ணுறது. இந்த வாட்சை வந்துட்டு நான் இப்படி ரப் பண்ணி பார்க்குறேன், அதோட
டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, பிரேஸ்லெட்டை நான் வந்துட்டு டச் பண்ணி பார்க்குறேன், அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு, ஒரு பேப்பரை நீங்க டச் பண்ணி பாருங்க, பில்லோவை நீங்க டச் பண்ணி பார்க்கலாம், ஸோ அது எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை டச் பண்ணி அதை ஃபீல் பண்ணி பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹியரிங் சென்ஸ், ஒரு 3 டிஃப்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்க கேட்குறது. நெக்ஸ்ட் சென்ஸ் வந்து நம்ம நோஸ், ஸ்மெல் பண்ணுறது, நுகர்றது. 2 டிஃப்ரெண்ட்டான ஃப்ராக்ரன்ஸை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்குறது. ஒரு ரோஸ் ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம், காஃபி ஸ்மெல் நம்மளுக்கு ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஒரு காஃபி பவுடரை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்ஸை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்க்குறது. அண்ட் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட், ஸோ ஒரு பிட்டர் டேஸ்ட்டோ இல்லை ஸ்வீட் டேஸ்ட்டோ ஏதாவது ஒன்று நாக்கில், ஏன்னா டங் வந்து அடுத்த ஒரு சென்ஸ் நமக்கு, ஸோ அந்த நாக்கில் நம்ம சுவைச்சு பார்க்குறது. இந்த மாதிரி உங்களோட 5 சென்சஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது இம்மிடியட்டாக அந்த ஆங்ஸைட்டி க்ரியேட் ஆகிற ஸ்டேஜ்லேயே இந்த 5 4 3 2 1 கிரவுண்டிங் எக்ஸசைஸை நீங்கள் பண்ணாலே பேனிக் அட்டாக்ஸ்லேருந்து இம்மிடியட்டாக நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு தெரப்பீஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டேஜில் இருக்கீங்க, எப்படி நம்ம வந்து தெரப்பட்டிக்கலாக அதை அப்ரோச் பண்ணலான்னு. மூட் ஸ்விங்ஸ், அதாவது திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு காம் டவுன் ஆயிடுவாங்க, எதுக்கு ஒன்று திட்டினேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி ரோலர் கோஸ்டர் ஆஃப் இமோஷன்ஸ்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்பர் 3 ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ், அதாவது அவங்களோட ஸ்லீப் பேட்டர்னே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். காலையில் ஃபுல்லாக நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, நைட்டு வந்துட்டு தூக்கமே வரலை அப்படின்னு அவஸ்தைப்படுவாங்க. அது இல்லாமல் இன்சோம்னியா, லாங் டேர்மாகவே தூக்கமே இல்லை. அதாவது 8 hours தூங்குறது ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த 8 hours தூக்கம்ன்றதுலாம் கிடையாது, ஈவன் 1 மணி நேரம் தூங்குறது, டீப் ஸ்லீப், சவுண்ட் ஸ்லீப்பே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்சோம்னியா அப்படிங்கிறது 2 வாரமோ இல்லை 3 வாரமோ, அதுலேருந்து மாத கணக்கில் வருஷ கணக்கில் கூட அவங்களோட ஸ்லீப் ப்ராப்பராக இருக்காது, ஆழ்ந்த தூக்கம் இருக்காது. அண்ட் நம்பர் 4 சில க்ரானிக் கேசஸில், அதாவது ஹெப்பாட்டிக் என்சிஃபெலோபதியில், இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியம் செக்ரீஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த அமோனியம் வந்து போய் பிரெயினை அஃபெக்ட் பண்ணுறதுனால அவங்க பர்சனாலிட்டி இஷ்யூஸ் அதிகமாக வரும். ஸோ அவங்க பர்சனாலிட்டி, அவங்க கேரக்டரே சேஞ்ச் ஆகுற அளவுக்கு அவங்களோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். அண்ட் ஹாலுசினேஷன்ஸும் கூட இருக்கும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணிட்டு நம்மளை அட்டாக் பண்ண வருது, அந்த ஷேடோவை பார்த்தாலும் கூட ஏதோ ஒரு உருவம் மாதிரி தெரியுதே அப்படின்னு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க. ஏதோ ஒன்று வித்தியாசமாக சவுண்டு கேட்குது, வித்தியாசமாக யாரோ என்னை கொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமும் ஒரு கற்பனைக்குள்ளேயும் போயிடுவாங்க. அண்ட் சில கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோமா ஸ்டேஜுக்கு கூட போகிற அளவுக்கு ஒரு சிவியாரிட்டியும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைக்கலாஜிக்கல் சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் இல்லை தெரப்பீஸ்லாம் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா CBT, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட தாட் ப்ராசஸை, அதாவது நெகட்டிவான தாட் ப்ராசஸை, என்னால் இதுலேருந்து மீண்டு வரவே முடியாது, எனக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடுவாங்க, நெகட்டிவ் தாட்ஸ், அப்சஷன்ஸ் அதிகமாக அக்குமுலேட் ஆகும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது. இல்லை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா என் உடம்பு மேலே எனக்கு கவனம் செலுத்தினா நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வருவேன், எனக்கு இந்த ஜாண்டிஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி நான் நார்மலான நல்ல லைஃப்பை லீட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். ஹை லெவல் ப்ரோட்டீனை அவாய்ட் பண்ணிட்டு பிளான்ட் ப்ரோட்டீனை அதிகமாக எடுத்துக்கிறதுனால அண்ட் வாட்டர் ஹைட்ரேட்டடாக உங்கள் பாடியை வச்சுக்கிறீங்க, 2 to 3 liters ஆஃப் வாட்டர். அது இல்லாமல் முக்கியமாக ஜாண்டிஸ்க்கு என்ன மாதிரியான மெடிசின்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு டாக்டரை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த டாக்டர் கொடுக்குற மெடிசின்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் வேறு, மென்டல் ஹெல்த் வேறு. சம் மென்டல் ஹெல்த்துக்கு கவுன்சிலிங் அண்ட் தெரப்பீஸ் வித்தவுட் மெடிகேஷன்ஸ் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். ஆனால் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிவியர் கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக மாத்திரை மருந்து தான் நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக பர்மனெண்ட்டாக ரிலீவ் ஆகுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன். அதில் நம்ம டாக்டர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இத்தனை நாள் சாப்பிடணும், இவ்வளோ வேலைக்கு சாப்பிடணும்னு சொல்லி. அதை ஸ்கிப் பண்ணாமல் அதை கரெக்டாக நம்ம மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கும் போதும் அண்ட் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராக்டிசஸ் மன நிம்மதியோட ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து அவங்க ஈஸியாக ரெக்கவர் ஆகி வர முடியும். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல உங்க கேள்விகளை பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான பதிலோட வரேன். Until then, take care of your mental health. Tata, bye bye, see you.